மதுரையை மையமாக வைத்து அரசியல் நகர்வுகள்லாம் நடக்குது. திமுக பொதுக்குழு நடந்ததா இருக்கலாம், அமித்ஷா வருகையா இருக்கலாம். இதற்கு பின்னணியில ஒரு 2026 சட்டமன்ற தேர்தல் கணக்கு இருக்க முடியும். 2 பேர் கணக்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். அது 21 எலெக்ஷன்ஸில் அதிமுக பாஜக 2 பேருமே கூட்டணியில் இருந்தாங்க. அப்படி கூட்டணியில் இருந்தபோது சவுத் சைடில் பார்லிமெண்ட்டில் 10 தொகுதியில் போட்டி போட்டாங்க. 10 தொகுதியில் அந்த கூட்டணி எந்த இடத்துலையும் வெற்றி பெறலைன்றதை பார்த்தோம். ஆனால் அந்த 2 கூட்டணி அந்த 2 பேரும் சேர்ந்து இருக்கிற கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 24 தேர்தல் அதே 10 தொகுதியில் பார்த்தீங்கன்னா 3 தொகுதியில் அதிமுக பாஜக வாங்கின ஓட்டை கூட்டினா திமுக அணிக்கு மேலே ஓட்டுகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 21 எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பாஜக தென் தமிழகத்தில் 8 எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சியில் போட்டி போட்டாங்க. அதில் 2 கான்ஸ்டியூன்ஸில் வின் பண்ணாங்க. அதாவது திருநெல்வேலியிலையும் நாகர்கோவிலில் காந்தியும் வின் பண்ணாங்க. 2 பேர் தான் வின் பண்ணாங்க. 6 தொகுதியில் அவங்க தோத்தாங்க. அப்படி இருக்கும்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அதே 10 மாவட்டங்களில் 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 10 மாவட்டங்களில் 1,60,00,000 ஓட்டு இருக்குது. இவங்க கிட்டத்தட்ட 4 தொகுதியில் போட்டி போட்டாங்க. யார்? பாஜக தனியாக. கூட்டணியோடு சேர்ந்து ஒரு 10 தொகுதியில் போட்டி போட்டாங்க. கூட்டணியோடு சேர்ந்து அவங்க வாங்கின ஓட்டு கிட்டத்தட்ட 1,05,00,000 ஓட்டு. ஆனால் பாஜக மட்டுமே தனியாக வாங்கின ஓட்டு ஜஸ்ட்டு வெறும் 10 லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க. 11 லட்சம் ஓட்டு தான். சரி, 23 லட்சம் ஓட்டு மொத்தம் இந்த கூட்டணி வாங்கிட்டு அதில் 10 லட்சம் ஓட்டு தான் அவங்க வாங்கியிருக்காங்க, பாஜக வாங்கியிருக்காங்க. என்டிஏல பாஜக வாங்கின ஓட்டு, என்டிஏல பாஜக வாங்கின ஓட்டு ஒரு 10 லட்சம் ஓட்டு தான். சரி, அந்த என்டிஏ வாங்கின ஓட்டு 23 லட்சம் ஓட்டு. ஓகே, பாஜக கூட்டணி வாங்கின ஓட்டு 23 லட்சம். பதிவான ஓட்டு 1,05,00,000 ஓட்டு. தென் மாவட்டங்களில் 10 மாவட்டங்களில் அந்த 10 எம்பி கான்ஸ்டியூன்சியில். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு அவங்க தங்களை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதுக்கு இடையில எண் மக்கள்னு யாத்திரையெல்லாம் போனார் அண்ணாமலை. ஸோ அவங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. பாஜக 21 அசம்பிளி எலெக்ஷனை பார்க்கும்போதும் சரி, 24 அது அதிமுக கூட்டணியில் இருந்த அந்த எலெக்ஷனும் சரி, 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட்டணி இல்லாத போதும் சரி, அது தன்னை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்குன்றதான் பாயிண்ட். 21 எடுத்துட்டோம்னா அல்லது 24 அப்படின்லாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இப்போ அமைய போகிற அணி அப்படின்றப்ப டிடிவி தினகரன் 21ல் அவர் சேதாரத்தை ஏற்படுத்தினார். இன்னைக்கு டிடிவி தினகரன் உள்ளுக்கு இருக்கிறார், ஓபிஎஸ் அவர்கள் உள்ளுக்கு இருக்கிறாங்க. இந்த அதிமுக பாஜக அலைன்ஸ் உள்ளுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 2019 அலைன்ஸ் இருக்க போது டிடிவியும் கூடுதலாக இருக்க போறாருன்னா தென் மாவட்டம் அப்படின்றது அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொஞ்சம் பாசிட்டிவான மண்டலம் அப்படி பார்க்கலாமா? அதிமுக பாஜக பிளஸ் டிடிவி ஓபிஎஸ் எல்லாரும் சேரும்பொழுது தென் மண்டலம் திமுகவுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக இதே 58 தொகுதிகள் தென் மாவட்டங்களில் இருக்கிற 58 எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சியில் போன வாட்டி 41 தொகுதிகளில் வின் பண்ணாங்க. அவங்க அதிமுகலாம் 16 தொகுதிகளில் தான் வின் பண்ணாங்க. ஸோ அந்த எலெக்ஷன்ஸில் அப்படி வின் பண்ணாங்க. இந்த அசம்பிளி எலெக்ஷனில் போட்டி கடுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தினகரன்லாம் உள்ளே இருக்கார் இல்லையா, தினகரன் ஓபிஎஸ்லாம் உள்ளே இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் திமுகவும் தங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. தென் மாவட்டங்களில் அவங்க தன்னுடைய கேடரெல்லாம் முடுக்கி விட்டு எலெக்ஷன் வேலையெல்லாம் பார்த்து அவங்களே ஏற்கனவே சொல்கிற மாதிரி அங்கே 1,60,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க இந்த 10 மாவட்டங்களில். அந்த 1,60,00,000 வாக்காளர்களில் குறைந்தபட்சம் 1 கோடி பேர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் பெனிஃபிட் ஆகிருக்காங்க. 1 கோடி பேர். ஸோ அந்த 1 கோடியில் ஒரு 70 லட்சம் பேரையாவது நீங்கள் திமுக ஆதரவாக திருப்பணும்னா நீங்கள் களத்தில் வேலை செய்யணும். ஆக்சுவலாக அந்த களத்தில் நீங்கள் வேலை செய்யணும். அதுதான் இப்போ முக்கியமான விஷயம். திமுகவில் பயன் பெற்றவர்களை எப்படி ஓட்டாக மாற்றுறதுன்றது தான் அவங்க இப்போ போடுற கால்குலேஷன். ஆக்சுவலாக இதுல இப்ப அமித்ஷாவின் வருகை, இப்ப இந்த முருகன் மாநாடு, இதுக்கு பின்னாடி எல்லாம் கணக்கு ஏதாவது வச்சு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு சின்ன ஒரு அப்ரோச், அது தமிழ்நாடு முழுவதுக்குமான ஒரு அப்ரோச்னு பாக்குறதா? இல்ல, அதை அவங்களுடைய வழக்கமான இந்துத்துவ பாலிசியில ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கும் போதே 1925 அவங்க இந்த பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலத்திலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அது கடவுள்ன்றது ராமர் கோவில், ராமர் பிள்ளையார் போன்ற விஷயங்களை அவங்க இந்து சமயத்தோட ஒற்றுமைக்கு கையாளுற அதே சமயத்தில் பலன் கொடுக்குதா பாஜக? அதை நான் சொல்ல வரேன். அதாவது 47க்கு முன்னாடி இந்துக்களை ஒன்றுபடுத்துறது, இந்து தேசம் அமைக்கிறது அப்படின்ற விஷயத்தில் அதை கடவுளை கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் ராமர் கோவில் கட்டுறதுன்றத ஒரு மிஷனாக வச்சாங்க. ஜனவரி 25 ராமர் கோவில் கட்டியும் முடிச்சாங்க. பட் அந்த ராமர் அவங்களுக்கு கை கொடுக்கல. உத்தரப்பிரதேசத்தில் அங்கேயே அயோத்தியிலே தோத்தாங்க. 37 இடங்கள் தான் வின் பண்ணாங்க. யார்? பாஜக. 33 இடங்கள் தான் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 33 இடங்கள் தான் வின் பண்ணாங்க. சமாஜ்வாடி 37 இடங்கள் வின் பண்ணாங்க பார்லிமெண்ட்டுக்கு. இதில் 24 பார்லிமெண்ட்டில். அப்போது ராமர் அங்கேயே கை கொடுக்கல.
ஆனா ஒரிசால வந்து ஜெகநாத் கை கொடுத்தார். ஜெய் ஜெகநாத்னு அங்க போய் பேசினார். யாரு இவரு வெற்றி பேரணியில என்ன சொன்னாரு மோடி அவர்கள்? ஜூன் மாசம் நடந்த வெற்றி பேரணியில ஆரம்பிக்கும் போதே ஜெய் ஜெகநாத்னு ஆரம்பிச்சார். ஜெய் ஸ்ரீராம் ஆரம்பிக்கல. கூட்டம் வந்து ஜெய் ஸ்ரீராம் கத்துது, இவர் வந்து ஜெய் ஜெகநாத்னாரு. அப்போ கடவுள் ராமர் அவரை கைவிட்டார் அப்படின்ற கோபம் அவருக்கு இருக்கு. ஆக்சுவலா அது ஜெய் ஜெகநாத்னு மாறிடுது. ஆக்சுவலா ஸோ ராமர் என்ன கைவிட்டோம்னா அவருக்கு கோபம் வந்துருச்சு. இன்னும் எங்களை கைவிட்டேனா? ஜனவரி மாதம் உங்களுக்கு கோவில்லாம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண எங்களுக்கு எங்களே கைவிட்டீங்களே, உங்க பேரே சொல்ல மாட்டேன்னு ஜெய் ஜெகநாத்னு சொன்னார். அப்படி என்று அது மட்டும் இல்ல, ஒரு ஓட்டுக்காக ஒரிசால ஓட்டு வாங்கணுன்றதுக்காக பூரி ஜெகநாதர் கோயிலோட பொக்கிஷ சாவி தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொன்னார். பாருங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த அளவுக்கு கீழறங்கி பிரச்சாரம் பண்ணது கிடையாது. அது போல தமிழக அரசு அதான் சொல்ல வரேன். அந்த பாயிண்ட்ல தமிழ்நாட்டுல முருகன், தமிழ் கடவுள் முருகன், எந்தெந்த ஏரியால எந்தெந்த கடவுள் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்தந்த கடவுளை அவங்க பிடிப்பாங்க சார். அந்தந்த கடவுளை பிடிச்சி அவங்க வாழ்க்கை. நாம் தமிழர் சீமான் கொண்டு வந்து அவரும் வந்தார். அவரும் வந்து தமிழ் தமிழர் முன்னணி அது மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சு அவருக்கு சார் இவங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்கு சார். அவர் இந்துக்கள் எல்லாம் ஒன்றுபடணும், இந்து தேசம் உருவாகணும்னு அவர் சொல்றாரு. அவர் தமிழ் கடவுள் முருகன், அவர் தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்காரு சார். அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுல வந்து ஒரு நுண்ணியமான ஒரு இடத்த கேட்கிறேன். இப்ப பாஜக அது தனித்து நிற்கிறது, அது ஒரு இந்துத்துவ வாக்கு வங்கியை திரட்டணும்னு நினைக்குது, முருகனை கையில் எடுக்கிறாங்கன்றது வேற. அதற்குள்ள அதிமுகன்ற கட்சி இருக்கு, நாளைக்கு பாமகன்ற கட்சி வரலாம். இப்படி ஒரு அலைன்ஸை வச்சுட்டு இந்துத்துவ வாக்கு வங்கியை கொண்டு வருவது சரியா இருக்குமா? அது சரியான ஸ்ட்ராட்டஜியா இருக்குமா? அது அப்படி இல்ல, உங்களுக்கு கூட்டணி எப்படி வேணா அமையலாம் சார். கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு எடப்பாடியே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க அதுல வந்து ரொம்ப உள்ள முத்து பார்க்க முடியாது. இப்போ ஒரே பாயிண்ட் என்னன்னா, தாவேகா வந்து கொள்கை எதிரின்னு சொல்ற பாஜகவோட சேராத இருக்கணும். அதுதான் பாயிண்ட். இங்க அது இவங்க திரும்பி அழைப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு, 20ல வந்து நீங்க அறுபடை வீட்டுக்கு வேலை யாத்திரை போனீங்கல்ல, 21 உங்களுக்கு என்ன பலன் கொடுத்தது? 20 தொகுதியில 4 தொகுதியில வின் பண்ணீங்க. அதனால அது பலன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் என்னன்னா, அது வந்து உங்களுக்கு பலன் கொடுத்துருமோ, நம்மளும் கொஞ்சம் முருகனை கையில் எடுக்கலாமோன்னு போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் தமிழ்நாடு கவர்மெண்ட் முருகனை கையில் எடுத்துட்டாங்க. அது வந்து அபரேஷன் ஆங்கிலத்தில் வந்து ஒரு தடுமாற்றம் வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தடுமாற்றம். ஒருவேளை முருகன் எடுத்து ஸ்கோர் பண்ணிட்டா என்ன பண்ணுது, நம்ம முத்தமிழ் முருகனை நம்ம எடுத்துடலான்ட்டு பயணியில் ஒரு மாநாடு நடத்துறாங்க பாத்தீங்களா. அது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஆன்மீக ரீதியில வந்து அவங்களுக்கு வெற்றின்னு அவங்க சொல்லலாம். ஆனால் அந்த கொள்கைக்கு வந்து ஒரு தடுமாற்றம் ஆக்சுவலா பேசலாம்.